கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கடந்த 3 மாதங்களும் தேவன் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த ஏப்ரல் மாதத்தை காணும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்ட 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரருக்குடைய சுதந்திரமும் என்னால் உண்டான ஒரு நீதியுமாய் இருக்கிறது. இன்றைக்கு சாத்தான் நமக்கு விரோதமாய் பலவித ஆயுதங்களை நமக்கு விரோதமாய் உருவாக்குவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் எப்படிப்பட்ட ஆயுதத்தை உனக்கு விரோதமாய் உருவாக்கினாலும் அதை நான் உனக்கு வாய்க்காதே போகும்படி செய்வேன். எந்த ரூபத்திலே எந்த வடிவத்திலே அவன் உருவாக்கட்டும், அதை குறித்து நீ கலங்காதே, ஆனால் நான் அதை உனக்கு வாய்க்காதே போகும்படி செய்வேன். இந்த காலை வேளையிலே கூட நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் 6 விதமான ஆயுதங்களை நமக்கு உருவாக்க இருக்கிறான். ஆனால் இந்த மாதம் அந்த 6 விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்வார். நாம் பார்க்கிறோம், முதல் மனிதர்கள் செயல்பாடுகளினால் வரும் ஆயுதங்கள். நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி ஆயுதங்களை நமக்கு எதிராய் உருவாக்குவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை பார்த்து நீ பயப்படாதே. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் உன் வாழ்க்கையிலே கண்ணியை தான் கொண்டு வரும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும். மனுஷன் உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்க பார்ப்பான். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் ஒரு ஆயுதத்தை உருவாக்கினான். என்ன ஆயுதம்? தூக்கு மரம் என்ற ஆயுதம். ஆனால் என்ன நடந்தது? அதே ஆமானும் அவன் 10 குமாரர்களும் அதே தூக்கு மரத்திலே தொங்கும்படி கர்த்தர் அந்த ஆயுதத்தை அவனுக்கு நேராய் திருப்பி மொர்தெகாய்க்கு அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டு விற்று போட்டார்கள். அவனுக்கு விரோதமாய் சொந்த சகோதரர்களே அவனுக்கு ஆயுதங்களாய் எழுப்பினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? யோசேப்புக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சகோதரர்கள் மூலமாய் வந்த எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படி செய்து அவனை எகிப்துக்கே அதிபதியாய் மாற்றினார். இன்றைக்கு நீ நன்மை செய்து தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உன் வீட்டாரே உனக்கு ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஏன்? உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன் கூட பிறந்தவர்கள், நீ யாரை அதிகமாய் நம்பினாயோ அவர்களே உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மனிதரினால் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. கர்த்தர் மொர்தெகாய்க்கு வாய்க்காதே போயிற்று, யோசேப்புக்கு வாய்க்காதே போயிற்று, தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுக்கு வாய்க்காதே போயிற்று. இன்றைக்கு உனக்கும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவர்களுக்கு மேன் பவர், மணி பவர், பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் இருக்கலாம். ஆனால் உனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் என்ற நாமம் உள்ளவர், எல்ரோயி உன்னை காண்கிறவர் இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்திலே பராக்கிரமசாலி. நீ பயப்படாதே. மனுஷரினால் உருவாக்கப்படும் ஆயுதம் உனக்கு வாய்க்காதே போம். 2வது, தெய்வீக செயல்களால் வரும் ஆயுதங்கள். ஆண்டவரே சில வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு கோபாக்கனை வரும்படி நாம் செய்கிற காரியங்களுக்கு ஒரு ஆயுதமாய் காணப்படும். நான் ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிலேயாம் பாலாக் ராஜாவுடைய வார்த்தைக்கு கேட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கடந்து போகிறான்.
ஆனால் எந்த மலையில ஏறினாலும் அவன் சபிக்க வேண்டும் என்று வாயை திறந்தால் ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் அவன் நாவிலே போடுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் சபிக்க நினைத்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்பொழுது அந்த பிலேயாம் பாலாக்குக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன காரியம் சொல்லுகிறான் தெரியுமா? மோவாபிய ஸ்திரீகள் ஒரு விருந்துக்கு ஆயத்தப்படுத்துங்கள், இஸ்ரவேல் வாலிபரையும் கூப்பிடுங்கள். அவர்கள் அந்த விருந்துக்கு வரும்போது மோவாபிய ஸ்திரீயை பார்த்து அவர்கள் இச்சையிலே விழுந்து அவர்களோடு சைனிக்க பிரயாசப்படுவார்கள். அவர்கள் சைனிக்கும் போது அந்த விபசாரத்தை காணும்போது தேவனுடைய கோபாக்கினை அங்கு வரும். தேவனே ஒரு ஆயுதமாய் கடந்து வருவார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் மடங்கடிக்கப்படுவார்கள் என்று அவன் சொல்லி ஒரு தூண்டுதலை சாத்தான் அவன் மூலமாய் பேசுகிறான். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவருடைய கோபாக்கனை தூண்டி விடப்படுகிறது. விருந்து ஆயத்தப்படுத்தப்படுகிறது. மோவாபிய ஸ்திரீகள் இந்த விருந்துக்கு வருகிறார்கள். இஸ்ரவேலின் வாலிபர்கள் கடந்து வருகிறார்கள். அப்பொழுது ஒருவன் ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு போய் சைனிக்க கடந்து போகிறான். ஆனால் அந்த இடத்திலே ஒரு பினேகாஸ் எழும்புகிறான். பினேகாஸ் எழும்பி ஈட்டியிலே ஒரே குத்தாய் அந்த சகோதரனை குத்தி விடுகிறான். தேவனுடைய கோபாக்கனை அந்த இடத்திலே மாறி போகிறது. வாதை நிறுத்தப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, பினேகாசின் நிமித்தம் என் கோபம் இந்த இடத்துல மூளாதபடி அந்த வாதை நிறுத்தப்படுகிறது. தேவனே நம்ம சில வேளையிலே ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை செய்வோம். ஆண்டருக்கு விருப்பமில்லாத பாரம்பரியங்களை நாம் அனுசரித்து வருவோம். காது குத்துறது, முடி வெட்டுறது, மொட்டை அடிக்கிறது, கர்த்தருக்கு இதெல்லாம் தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியங்கள், பாரம்பரிய கட்டுகள். இந்த கட்டுகள் எல்லாம் நாம் செய்யும்போது நலுங்கு வைப்பது, பந்தக்கால் வைப்பது, சாதகம் பார்ப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராவுகாலம் யமகண்டம் பார்ப்பது, இதையெல்லாம் தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். நாள் கிழமை பார்க்கிறது, நட்சத்திரங்களை பார்ப்பது, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். தேவனுடைய கோபாக்கனை நமக்கு நேராய் இருக்கும் போது அந்த தேவனுடைய கோபாக்கனையே ஒரு ஆயுதமாய் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது அங்கு கர்த்தர் நமக்காக ஒருத்தரை எழுப்புவார். இதை செய்யாதீர்கள், இது தவறு, இது தேவனுக்கு விருப்பமில்லை என்று சொல்லும்போது நாம் அதை விட்டு விடும்போது தேவனுடைய கோபாக்கனை நம்மை விட்டு அகன்று போகும். அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்வார். விசேஷமாய் இன்றைக்கு நிறைய பேர் ஐடல் வர்ஷிப், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விக்கிரக ஆராதனையை விட்டு வெளியே வந்தாலும் நிறைய காரியங்கள் தங்கள் வாழ்க்கையில விக்கிரகமாய் வைத்திருப்பார்கள். தேவ கோபாக்கனைக்கு ஆளாவார்கள். தேவனுடைய ஆயுதங்கள் அவருக்கு விரோதமாய் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல யாரையாவது உனக்கு எழுப்பி தந்து அந்த கோபாக்கினை வராதபடி கர்த்தர் உன் குடும்பத்தை காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது, இயற்கை சீற்றங்கள் மூலமாய் வரும் ஆயுதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மழை, இடி, மின்னல், ஆக்சிடென்ட்ஸ், நெருப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலக்ட்ரிக்கல் ஷாக், எத்தனையோ சீற்றங்கள் இருக்கிறது. ஏன் யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால் யோபுடைய எல்லா மிருக ஜீவன்களும் அழிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோபுடைய எல்லா நிலங்களும் அழிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் அவன் எரித்து விட்டு சாம்பல் காடா இருக்கிறது. அவனுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பினது இயற்கை சீற்றங்கள் மூலமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? யோபு தேவனுடைய ஒரு பக்தனாய் இருந்தது நிமித்தம், உத்தமத்திலே நின்றிருந்தது நிமித்தம் யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்து யோபுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தந்து அதே குமாரர்கள் குமாரத்திகள் பெற்றெடுக்க செய்து 140 வருஷம் பரிபூர்ணமாய் வாழ்ந்து 4 தலைமுறையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவனுக்கு விரோதமாய் இயற்கை சீற்றங்கள் மூலமாய் சத்ரு, ஏன் வியாதியின் மூலமாய் கூட சத்ரு எழும்பின போது அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்தார். 4வது நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தனி மனிதனால் வரும் கருத்து வேறுபாடு. தனி மனிதன் எழுந்து பெயரை கெடுக்க பார்ப்பான். இன்றைக்கு யூடியூப்ல நாம் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனை பேர் எழும்பி இன்றைக்கு நிறைய ஊழியக்காரருடைய பெயர்களை கெடுக்கிறார்கள். தனி மனிதன் மூலமாய் நமக்கு ஆயுதங்கள் எழும்பதான் செய்யும். மோசேக்கு விரோதமாய் ஆயுதம் எழும்பினது தனி மனிதன் மூலமாய். யார் மூலமாய்? அவருடைய சொந்த சகோதரன் ஆரோன், மிரியாம் மூலமாய். அவர்கள் எழும்பி சொல்லுகிறார்கள், கர்த்தர் உன்னோடு மட்டும்தான் பேசுவாரா, எங்களோடு கூட பேச மாட்டாரா என்று வாக்குவாதம் எழும்பின போது அந்த தனி மனிதனுக்கு முன்பாய் மோசே பேசாமல் இருந்தார். ஆனால் ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்திலே சடதியாய் இறங்கி வந்தார். மிரியாம் அந்த இடத்துல வெண் குஷ்டம் நிறைந்தவளாய் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டார். அதனால் பிரயாணம் கூட 7 நாள் தடைப்பட்டது. பின்பு மோசே ஜெபித்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுக்கு சுகம் உண்டானது. தனி மனிதனாய் நிற்கிறாயா?
இன்றைக்கு உனக்கு விரோதமாய் ஒரு தனி மனிதன் எழும்பி உன் பேரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய உன் பேரை இன்றைக்கு அழிக்கும்படி தவறான காரியங்களை உனக்கு விரோதமாய் பேசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா, தவறான குற்றச்சாட்டுகளை உனக்கு விரோதமாய் இன்றைக்கு பறைசாட்டி கொண்டிருக்கிறார்களா? அந்த ஆயுதங்கள் இந்த மாதம் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். தாவீதுக்கு விரோதமாய் சிமேயி எழும்பினான், தோவேக்கு எழும்பினான், அகித்தோபேல் எழும்பினான். ஆனால் அவருடைய சவுல் எழும்பினான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கைகளை போடலாகாது என்று சவுல் எழும்பினான். ஆனால் ஆண்டவர் அந்த ஆயுதங்கள் அனைத்தையும் வாய்க்காதே போகும்படி செய்தார். ஐந்தாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கூட்டமாய் எழும்பி அந்த ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடந்து வரும். 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது மோவாபியர், அம்மோனியர், சேர் தேசத்தார் ஒரு கூட்டமாய் எழும்பி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோசபாத்துக்கு விரோதமாய் கடந்து வந்தார்கள். யோசபாத் இப்படியாய் ஜெபிக்கிறார், எங்கள் தேவனே, அவளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இன்னது செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலனில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த கூட்டத்துக்குள்ளே, ஒற்றுமையாய் வந்த கூட்டத்துக்குள்ளே, அது ஒரு ஆயுதமாய் வந்த அந்த கூட்டத்துக்குள்ளே குழப்பத்தின் ஆவியை கட்டவிழ்த்து அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி மடியும்படி அந்த சாமக்கூட்டு திக்கை நோக்கி பார்க்கும்போது செத்த பிரேதங்களாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சில திட்டங்கள் செய்து உங்களை விட பண்ணுவார்கள். சில திட்டங்கள் மூலமாய் சில ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும். வேற எந்த விதத்திலும் உன்னை குற்றப்படுத்த முடியவில்லை, ஏதாவது ஒரு குற்றப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆயுதம் எழும்பும்படி சிலர் எழும்புவார்கள். அதை கூட கர்த்தர் வாய்க்காதே போபடி செய்வார். தானியேலுக்கு விரோதமாய் எந்த விதத்திலும் அவனை குற்றப்படுத்த முடியவில்லை. உடனே அவர்கள் நினைக்கிறார்கள், அவன் வணங்குகிற தெய்வத்தை தவிர வேறு எந்த விதத்திலும் அவனை குற்றப்படுத்த முடியாது என்று சொல்லி 1 மாதம் ஒரு சிலையை நிறுத்தி அந்த ராஜாவை தான் வணங்க வேண்டும், அதை வணங்காதவர்கள் சிங்க கெபிக்குள் போக வேண்டும் என்று ஒரு முகாந்திரம் பண்ணி முத்திரை பெற்றுக்கொண்டு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் தானியேலோ 6:10 வாசிக்கிறோம், முன் செய்து வந்தபடியே எருசலேமின் பலகணிகளை திறந்து வைத்து அந்த எருசலேம் ஆலயத்திற்கு வந்தாய். முன் செய்து வந்தவே 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், துதிக்கிறார், விண்ணப்பிக்கிறார், முழங்கால் படியிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவரை கூட்டிக் கொண்டு போய் சிங்க கெபியிலே போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த ஆயுதத்தை வாய்க்காதே போம்படி செய்து சிங்கத்தின் வாய்களை கட்டுகிறார். ராஜா வந்து கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும்போது அந்த தானியேல் சொல்லுகிறார், நான் எந்த நீதிகேடும் செய்யவில்லை, நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த கல்லை புரட்டின போது சிங்கங்கள் அப்படி அமைதியாய் இருக்கிறதை காண்கிறார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? யார் முகாந்தரம் இல்லாமல் தானியேலை குற்றப்படுத்தினார்களோ அவர்கள் சிங்க கெபியின் வாசலுக்குள்ளே கடந்து போகும் போதே அந்த சிங்கங்கள் அவர்களை சீறி அவர்களை எலும்புகள் ஒன்றுமில்லாமல் நாசப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போம்படி செய்வார். உங்களை குற்றப்படுத்துகிற நாவுகளை வாய்க்காதே போம்படி கர்த்தர் செய்வார். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சுதந்திரம். கலங்காதீர்கள். தனி மனிதனாய் எழும்பி உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களை குற்றப்படுத்துவார்கள். அப்படியாக கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மனிதர்களின் செயல்பாடுகளினால் இன்றைக்கு ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்படும். ஆமான் மூலமாய் மொர்தெகாய்க்கு எழும்பினது போல் உங்களுக்கு எழும்பப்படும். ஆனால் அந்த ஆயுதம் வாய்க்காதே போம்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆண்டவரே ஒரு ஆயுதமாய் உங்களுக்கு விரோதமாய் வரும் உங்களுடைய தீய செயல்கள் மூலமாய். ஆனால் ஆண்டவருடைய ஆயுதம் கூட வாய்க்காதே போம்படி செய்வதற்கு தேவனுடைய கோபாக்கினை தணிக்கத்தக்கதாக கர்த்தர் உனக்கென்று ஒரு நபரை எழுப்பி தருவார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அது மாத்திரமல்ல, இயற்கை சீற்றங்கள் மூலமாய் இன்றைக்கு பிசாசு பல ரூபத்திலே உனக்கு ஆயுதங்களை எழுப்பினாலும், யோபை போல் நீ எல்லாவற்றையும் இழந்தாலும் எந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போம்படி செய்து ஆண்டவர் அதை இரட்டிப்பான நன்மையினால் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய கருத்தினால் நீ பாதிக்கப்படலாம். மிரியாமை போல், கர்த்தருக்கு தோவேக்கை போல், அகித்தோபேலை போல், கர்த்தருக்கு ஸ்தோத்திர சிமேயை போல். ஆனால் அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போம்படி கர்த்தர் செய்வார். ஒரு கூட்டம் எழும்பி உனக்கு விரோதமாய் எழும்பலாம், யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பினது போல். ஆனாலும் அந்த காரியத்தையும் கர்த்தர் வாய்க்காதே போம்படி செய்வார். தானியேலை குற்றப்படுத்தினது போல் முகாந்திரம் இல்லாமல் உன்னை குற்றப்படுத்தலாம். அந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார்.
செய்கிறார். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாதம் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, அது ஒரு தனி மனிதர் மூலமாய் கடந்து வந்தாலும், ஆமானின் ஆவிகள் எங்களுக்கு விரோதமாய் கிரியேட் செய்தாலும், ஆண்டவரே, சிமேயி, தோவேக்கு, அகிதோபேல், சவுல் போன்ற தனி மனிதர்கள் மூலமாய் எங்களுக்கு ஆயுதங்கள் எழும்பினாலும் அதை வாய்க்காதே போம்படி செய்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நாங்கள் செய்கிற சில தவறுகள் நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை எங்களுக்கு மீது ஒரு ஆயுதமாய் இறங்கினாலும், ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒருவரை எழுப்பி, ஆண்டவரே, நீர் அந்த கோபாக்கினை என்ற ஆயுதத்தை எங்களுக்கு மேல் வாய்க்காதே போம்படி செய்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயற்கை சீற்றங்கள் மூலமாய், ஆண்டவரே அப்பா, ஆயுதங்கள் யோபுக்கு வந்தது போல் எங்களுக்கு வந்தாலும், யோபை ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையினால் திருப்தியாக்கின தேவன் எங்களையும் நினைத்தருளுகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, முகாந்திரம் இல்லாமல் நாங்கள் குற்றச்சாட்டப்பட்டாலும், தானியேலை போல் அப்பா, ஆண்டவரே, தானியேல் காப்பாற்றப்பட்டு தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், ஆண்டவரை, ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆனது போல் அந்த ஆயுதம் வாய்க்காதே போம்படி செய்கிறதற்காய் எம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யோசபாத்துக்கு விரோதமாய் கூட்டங்கள் எழும்பி, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி எங்களை தாக்க வந்தாலும், ஆண்டவரே, அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போம்படி செய்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை குற்றப்படுத்துகிற நாவுகளையும் நீர் வாய்க்காதே போம்படி செய்து எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் எந்த விதத்திலே நாங்கள் பயப்படாதபடிக்கு ராஜா, எந்த ரூபத்திலே எங்களுக்கு சாத்தான் ஆயுதங்களை உருவாக்கினாலும் அது வாய்க்காதே போம்படி செய்கிற தேவன் எல் ஷடாய் என்ற நாமம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமசாலி எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.